கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாசத்துல கர்த்தர் கொடுத்த ஒரு வாக்கு தத்துவம் எரேமியா 10ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனம் 10 அதுல 6 10ஆம் அதிகாரம் 6 கர்த்தாவே எல்லாம் சொல்லுவோமா கர்த்தாவே உமக்கு ஒப்பானவன் இல்ல, நீ பெரியவர், உமது வல்லமை பெரியது. சொல்லுங்க, நீ பெரியவர், உங்க வல்லமை பெரியது. அப்ப அவர் யாரு? பெரியவர். இது யார் இங்க வந்துக்கிறாரு? பெரியவரே. பெரியவர் கொஞ்சம் இடம் ஒரு சீட்டு இருந்தா இப்ப காலியா இருக்குது. நீங்க என்ன பண்றீங்க? கும்பலா உட்கார்ந்தா கூட நடுவில் ஒரு இடம் விட்டுதான் பெரிய உட்காந்துட்டோம். ஆமே, அதான் இங்க உட்கார வச்சுட்டோம், மைக்ல எடுத்து உட்காந்துட்டோம். அப்போ இந்த வசனம் என்ன சொல்லப்பட்டது? கர்த்தாவே உமக்கு ஒப்பானவன் இல்லை, நீ பெரியவர், உமது நாமம் உம்முடைய நாமம் வல்லமையில பெரியது. நாம ஏன் சொல்றோம்? அவர் நாமத்துல வல்லமை இருக்குது, அவர் பெரியவர். ஆமா சொல்லுங்க. ஆமா, நீங்க யாத்திராகத்துல கூட பாருங்க, இதே வருஷம் யாத்திராகத்துல எழுதப்பட்டிருக்குது 15ஆம் அதிகாரத்துல 15-11 கர்த்தாவே ஆசியா கர்த்தாவே தேவனுக்கு உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்துல மகத்துவம் உள்ளவர், உமக்கு ஒப்பானவன் யார்? அல்லேலூயா. நீ பெரியவன். அவன் சொல்லுங்க, கர்த்தர் யாரு? பெரியவரு. அப்ப என்கிட்ட சொல்ல சொன்னது, அவர் பெரிய தெய்வம், அவர் பெரியவரு. 1 யோவான் 4:4 வாசியா. 4:4 வாசிங்க. ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனையும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவனையும் எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். பெரியவர் சாதாரண ஆள் இல்லை, அவர் வல்லமை நிறைந்தவர், அவர் பயங்கரமானவர். அவர் யாரு? வல்லமை நிறைந்தவர். சொல்லுங்க, அவர் யாரு? வல்லமை நிறைந்தவர், பயங்கரமானவர். உபாகம் 7ஆம் அதிகாரம் அதுல 21 எழுதப்பட்டிருக்குது. அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள் இருக்கிறார், அவர் வல்லமையும் பயங்கரமான தேவன். உபாகம் 7ஆம் அதிகாரம் 21 எழுதப்பட்டிருக்குது. அவர் யாரு? அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ள இருக்கிறார். யாருக்குள்ள இருக்கிறாரு? உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ள இருக்கிறார். அவர் யாரு? வல்லமை நிறைந்தவர், பயங்கரமானவர். சொல்லுங்க, ஒருத்தர் சொல்லுங்க, அவர் யாரு? சொல்ல மாட்டேங்க. அவர் யாரு? இயேசு யாரு? வல்லமை நிறைந்தவர், பயங்கரமானவர். அதுதான் பாருங்க, மோசையை பார்த்து சொல்றாரு. இந்த வசனம் சொல்லு, மோசையை பார்த்து சொல்றாரு பாருங்க. யாத்திராகம் 34:10 வாசிங்க. நான் உன்னோடு கூட நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எந்த ஜாதியும் செய்யப்படாத அதிசயத்தை உன் ஜனங்கள் எல்லோருக்கும் முன்பாகவும் செய்வேன். ஆமென். உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருடைய செய்கைகளை காண்பார்கள். உன்னோட கூட இருந்து, கர்த்தர் உன்னோட கூட இருந்து அவர் செய்யற காரியம் பயங்கரமா இருக்கும். அப்ப அவர் பெரியவர்னா, அவர் வல்லமை நிறைந்தவர்னா,
சாதாரண தெய்வம் இல்லை. ஆமென் சொல்லுங்க. நம்ம அவரை பத்தி சாதா பேசுறோம். அவர் சாதாரண வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படி. சாலமன் சொல்றாரு, வானாதி வானம் கொள்ளாத தெய்வமே. அல்லேலூயா. நான் கட்டின ஆலயம் உனக்கு ஏமாத்துன்ற. இன்னைக்கு சாதாரண தெய்வம். ஆமென் சொல்லுங்க. எரேமியா சொல்ற பாருங்க, இந்த வசனம் பாருங்க. எரேமியா 10ஆம் அதிகாரத்துல 10ல சொல்றாரு, கர்த்தரே மெய்யான தெய்வம். ஆமென். அவர்தான் ஜீவனுள்ள தேவன். அவர்தான் நித்திய ராஜா. அவருடைய கோபம் பூமியை அதர பண்ணும். அவருடைய உக்கரத்துக்கு முன்பாக ஜாதியும் சகிக்க மாட்டாங்க. சொல்லி கீழே சொல்றாரு பாருங்க, வானத்தையும் பூமியும் உண்டாக்காத தெய்வங்கள் பூமியிலையும் வானத்து கீழையும் இராதபடி அழிஞ்சு போவன்னு சொல்லுன்றாரு. ஆமென் சொல்லுங்க. இயேசுவை தவிர இந்த உலகத்துல எதுவும் தெய்வம் இல்லை. ஆமென் சொல்லுங்க. யாராவது விசுவாசிக்கிறீங்க? இயேசு மட்டும்தான் கடவுள். இயேசுதான் ரட்சகர். இயேசுதான் தெய்வம். அவர் யாரு? மெய்யான தெய்வம். அல்லேலூயா. அந்த மெய்யான தெய்வம் இந்த காலையில உனக்குள்ள வந்திருக்குது. உனக்குள்ள இருக்கிறவர் யாரு? அதான் எனக்கு செய்தி. அவர் பெரியவர். வல்லமையில அவர் நாம வல்லமையில பெரியது. ஆமென் சொல்லுங்க. பெரியவர். இந்த மாசம் எனக்கு கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்துவம், கர்த்தர் பெரியவர். சொல்லுங்க, கர்த்தர் யாரு? பெரியவர். அவர் எங்க இருக்கிறாரு? எனக்குள்ள இருக்கிறாரு. எங்க இருக்கிறாரு? பார்ப்போம். நான் ஒரு 3 காரியத்தை காலையில எங்க கர்த்தர் என் முன்னால கொண்டு வந்தேன். நான் எது பேசணுமான்னு கேட்டேன். ஆமென் சொல்லுங்க. கொஞ்சம் வழிதான் இருந்தது. தனியா உட்காரு. ஆமென் சொல்லுங்க. உட்கார்ந்து அப்படி ப்ரே பண்ணும்போது, சாமி நான் எது சபையில பேசணும், நீ என்ன எனக்கு செய்ய போற, சபைக்கு செய்ய போற, கொஞ்சம் என் முன்னால சொல்லுங்கன்னு ஒரு கொஞ்சம் நொடி தான். ஆமென் சொல்லுங்க. 3 காரியத்தை என்னாடி காட்டினேன். அல்லேலூயா. உனக்குள்ள இருக்கிற பெரியவன் உன் குடும்பத்தை உடைக்கிறத, உன் குடும்பம் பிசாசு உடையலான்னு பார்ப்பான். உனக்குள்ள இருக்கிற பெரியவன் அதை கட்டுவார். உன் குடும்பத்தை கட்டுவார். அல்லேலூயா. உனக்குள்ள இருக்கிற பெரியவர் குடும்பத்தை கட்டுவார். 2வது, உனக்குள்ள இருக்கிற பெரியவர் உனக்கு விரோதமா வர சதியை முறியடிப்பார். 3வது, உனக்குள்ள இருக்கிற பெரியவர் உன்னை எது எது கலங்க பண்ணுதோ அதை ஆசீர்வாதமா மாற்றுவார். சொல்லுங்க, ஒருத்தர் சொல்லுங்க. எனக்குள்ள இருக்கிற பெரியவர் என் குடும்பத்தை கட்டுவார், உடைக்க மாட்டார். எனக்குள்ள இருக்கிற பெரியவர் எனக்கு விரோதமா இருக்கிற சதியை முறியடிப்பார். 3வது, எனக்குள்ள இருக்கிற பெரியவர் என்ன கலங்க பண்றதும் அழ வைக்கிறதையும் ஆசீர்வாதமா மாற்றுவார். சொல்லுங்க, ஒருத்தர் சொல்லுங்க. எனக்குள்ள இருக்கிற பெரியவர் இப்படி மார்க்கெட்டு கையெழுக்காரு. எனக்குள்ள இருக்கிற பெரியவர் என் குடும்பத்தை கட்டுவார். எனக்குள்ள இருக்கிற பெரியவர் எனக்கு விரோதமா இருக்கிற சதிய முறியடிப்பார். எனக்குள்ள இருக்கிற பெரியவர் என்னை கலங்க பண்றதும் அழை பண்றதும் ஆசீர்வாதமா மாற்றுவார். இந்த மாசம் ஆமென். இது சுருக்கமா நம்ம பார்ப்போம். லூக்கா சுவிசேஷத்துல, மத்திய சுவிசேஷத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, லூக்கா சுவிசேஷத்துல இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்குது. லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்துல தேவதூதன் மரியாவோட பேசுறாரு. அப்போ பேசும்போது அவர் சொல்றாரு பாருங்க, அந்த அதிகாரத்துல 32, 31, இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவார். அவர் பெரியவனாய் இருப்பார். அவர் யாரு? அவர் பெரியவனாய் இருப்பார்.
உன்னதமானவருடைய குமாரன்னு எண்ணப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதுடைய சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபு குடும்பத்தை என்றைக்கும் அரசாடுவார். அவருடைய ராஜ்யம் முடிவே இல்லை. அப்போ பெரியவர் யாருக்குள்ள ஆளுகை செய்தாரு? மரியாக்குள்ள ஆளுகை செய்தாரு. ஆமென். அந்த பெரியவர் மரியாக்குள்ள ஆளுகை செய்த உடனே அந்த குடும்பத்தை அவன் சொல்லுங்க, அந்த பெரியவர் உள்ள போன உடனே அந்த குடும்பத்தையும் உடைக்கிறதுக்கு ஒரு பொல்லாத ஆவி இருந்தது. கனவு மணிக்குள்ள சந்தேகத்தை கொடுத்து, கனவு மணிக்குள்ள வாக்குவாதத்தை கொடுத்து, கனவு மணிக்குள்ள பிரிக்க உடைக்க, ஒருத்தருக்கு விரோதமா ஒருத்தர் வீட்டு விட்டு ஓடுற அளவுக்கு அவர்களுக்குள்ள ஒரு பிரிவு ஆவி அவருக்கு எதிர்பார்த்து. ஆனா இந்த பெரியவர் தான் ஆமென் அவங்க குடும்பத்தை கட்டினாங்க. மத்திய சுவிசேஷத்துல இதை நம்ம பார்த்தா அங்க எழுதப்பட்டது. பெரியவர் என்ன பண்றாருன்னு மத்திய சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்துல 1:19 கர்த்தருடைய தூதன் சொப்பனத்துல காணப்பட்டு உன் மனைவியாகி மரியாதை சேர்த்துக் கொள்ளு, ஐயப்படாது, அவளிடத்தில் உற்பத்தியா இருக்கிறது பரிசுத்தாவினால் இருக்குது. அவளிடத்தில் உற்பத்தியானது பரிசுத்தாவி. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அவருக்குள்ள மரியாக்குள்ள இருந்தவர் பெரியவர். குடும்பத்தை உடைக்க பார்த்த புருஷன் முன்னாடிக்குள்ள சமாதானத்தை கெடுத்து குடும்பத்தை நாசமாக பார்த்த பொல்லாத ஆவிங்க அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துட்டான். இந்த காலையில கூட இந்த 7 மாதம் உங்க குடும்பத்துக்கு விரோதமா எதாவது எழும்பி இருக்கும். ஆனா கர்த்தர் உங்க வீட்டை விட்டு அதை துரத்துவார். உங்க வீட்டான ஒரு தூதனை கர்த்தர் அனுப்புவார். உங்க வீட்டை பரிசுத்த ஆவியினால் நிரப்புவார். உங்க குடும்பத்தை நிரப்புவார். அல்லேலூயா. அப்ப இந்த இடத்துல பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் அந்த குடும்பத்துக்கு ஒத்து வைக்கிறாங்க, தூதர்கள் அந்த குடும்பத்துக்கு ஒத்து வைக்கிறாங்க. 2 பேரும் அந்த வீட்டுக்கு சொல்லப்போனா கர்த்தர் அந்த வீட்டுக்கு உதவியா நிற்கிறாரு பெரியவர். அது இல்லாத அவர் கூட இருக்கிற தூதர்களையும் அந்த வீட்டுக்கு அனுப்புறாரு. ஆமென். அவரால் கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் அந்த குடும்பத்தை கட்டி எழுப்புறாரு. உங்க வீட்டை கூட கர்த்தர் கட்டி எழுப்புவார். அல்லேலூயா. பாருங்க, அது கீழே பாருங்க, அவருக்கு ஒரு குமாரன் பெறுவா, அவருக்கு இயேசு என்று எண்ணில் அவர் தமது ஜனங்களுடைய பாவத்தை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் சொல்லி அதே அதிகாரம் 23 யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தன் கட்டளையிட்டபடி தன் மனைவியை சேர்த்து கொண்டார். உடைக்கப்பட்ட குடும்பத்தை சேர்த்தவர் அவரு. அவர்தான் பெரியவர். அனனியா சபிரா பாருங்க, கர்த்தர் ஆள வேண்டியது சாத்தான் அவங்க ஆளத்தக்கதாக விட்டு கொடுத்துட்டாங்க. அல்லேலூயா. அனனியா சபிராவை பத்தி பேரு சொல்றாரு, சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? அப்போ நல்லா தெரிஞ்சுக்கணும், கர்த்தர் நம்மளுக்குள்ள வரணும்னா அதைதான் சொல்லுது. உனக்கு கோபம் வரலாம், பிசாசுக்கு நீ இடம் கொடுக்காத. எபேசியர்ல எழுதப்பட்டிருக்குது 4ஆம் அதிகாரத்துல, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாத. பிசாசுக்கு நீ என்ன பண்ணாத, இடம் கொடுக்காத. சூரிய அஸ்தமிக்கிறதுக்குள்ள உன்னுடைய கோபம் உன்னுடைய எரிச்சலை தனினன்ற. அப்ப அந்த பெரியவர் யாருக்குள்ள இருப்பாரு? அப்படின்னு சொல்லுங்க. கோபம்ன்றது உங்களுக்கு விளையாட்டா தெரியலாம். உங்க வெளியே நம்ம மனுஷனாங்கிறதுனால கோபப்படும் போது அது பெருசா தெரியாது. அல்லேலூயா. நம்ம பாடிக்கு தான் தெரியும் கோபப்பட்டா நம்ம என்ன ஒண்ணு. ஒரு கோபம்ன்றது ஒரு நெருப்பு போல, கோபம்ன்றது ஒரு தீ பந்தத்தை போல. அல்லேலூயா. இப்ப நம்ம பாடிக்குள்ள ஒரு தீ பந்தம் இருந்தா, ஒரு நெருப்பு இருந்தா,
அதுக்குள்ள ஒருத்தர் வந்து வாசம் பண்ண முடியுமா? அப்படின்னு சொல்லுங்க. டக்கு டக்கு வந்து எரியுது. ஆனா உள்ள எரியுது. அப்ப அது உள்ள இருப்பாங்க. நீங்களே சொல்லுங்க, இருப்பாங்க? இருக்க மாட்டேன். அப்படின்னு சொல்லுங்க. கோபம் இருக்கும், வாக்குவாதம் இருக்கும், சண்டை இருக்கும். அப்படின்னு சொல்லுங்க. ஆனா அது உடனே என்ன பண்ணணும்? நம்மளை விட்டு வெளியே அனுப்பணும். அப்பதான் அவர் நம்மளுக்குள்ள என்ன பண்ண முடியும்? பெரியவராக இருக்க முடியும். ஆமென். ஆமா, நீங்க இதை எழுதி வச்சுங்க. கிறிஸ்தவ சொல்லுங்களேன். இதை நீங்க எழுதி வச்சுக்கணும். நான் சொல்றது கர்த்தர் என்கிட்ட இந்த 21 ஜபத்தில் இருக்கும்போது என்கிட்ட சொன்னாரு, நான் பெரியவர், உங்களுக்குள்ள ஆளுகை செய்வேன். அதுதான் இப்ப சொல்றேன். இங்க வந்த உங்க ஒவ்வொருத்தருக்குள்ளயும் வராத ஒவ்வொருத்தருக்குள்ளயும் அவர் ஆளுகை செய்யணும்னா அப்படின்னு சொல்லுங்களேன். அதுதான் எபேசியர் சொல்லுது. நீங்க பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்கன்னு. ஒரு சின்ன விஷயம் வரும்போது உனக்குள்ள அவர் நோஞ்சிடுவான். என்னை திட்டினாங்க, என்னை பேசுனாங்க, எனக்கு பிடிக்காததெல்லாம் சொல்றாங்க. ஏன் என்கிட்ட பிடிக்காதது என்னை பத்தி அவங்க பேசணும்? அல்லேலூயா. சில நேரத்தில் கர்த்தரே உன்னை என்ன பண்ணுவாரு? நீ மாறணும்னு பேசுவாரு. அப்படின்னு சொல்லுங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு நன்மையா பேசினா அவங்க சந்தோஷமா. அவங்க சில தவறான பாதையில போகும்போது அதை சொல்லும் போது என்ன வரும்? அவங்களுக்குள்ள கோபமோ எரிச்சலோ கசப்போ பரிவாங்கிற எண்ணமோ பகையும் தான் வரும். அப்படின்னு சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சபைன்றது வந்து நன்மையும் பேசுறோம். நீ தீமையா இருந்து அதையும் என்ன பண்ணும்? உனக்குள்ளது எடுத்து போட அது உன்னை சுத்தி காட்டினே தான் இருக்கும். அதனால என்னை குத்தி காட்டுறாங்க, என்னை பேசுறாங்க, என்னை குறை சொல்றாங்க, எனக்கு விரோதமா அப்பப்ப சொல்லி நிற்கிறாங்க. இப்படி பேச வைக்க உனக்குள்ள இருக்கிற கோபம் என்ன பண்ணும்? உன்னை பேச வைக்கும். அப்படின்னு சொல்லுங்க. நீ அது வெளியே அனுப்பு. நீ வெளியே அனுப்பிச்சு உண்மையிலேயே நீ கையை வச்சப்பா, இந்த மாசத்துல உன்னை தவிர வேற எதுவும் எனக்குள்ள இருக்க கூடாதுப்பா. எனக்கு விரோதமா யார் எதை செய்தாலும் கூட நான் உடனே என்ன பண்ணாத மறந்துடணும். அதையும் பண்ணாத கூடாது, அதையும் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அதுலயே நம்ம காப்பரா பண்ணி சொல்லி 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 நீ எப்படி பண்ணலாம், நீ எப்படி பண்ணலாம், நீ எப்படி பண்ணலாம், இந்த வீட்டில் நடக்குதுன்னா அவன் கத்திக்கிட்டு போயிட்டே இருப்பான். அது போல நம்மளும் நெருப்பு போல நமக்கு வர பிரச்சனை சொல்லி 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 அதை பேசும்போது அவரு நம்மளுக்குள்ள இருந்து வெளியே வந்துருவாரு. பெரியவர் உனக்குள்ள வந்துக்கிறாரு. அப்படின்னு சொல்லுங்க. உன்னை உடைக்கிற எதுவாக இருந்தாலும் அதை கட்டுறதுக்கு அந்த வல்லமை அவர் கிடைக்குது. ஆனா உன்னை விட்டு கொடுக்கணும். அப்படின்னு சொல்லுங்க. பாரு, அவங்களை உடைச்சாங்க. அல்லேலூயா. மரியா தன்னை உடைச்சாங்க. நல்ல விலையேறி பெற்றதை அவர் மேல அவருக்கு மேல ஊத்துறாங்க. அவர் முன்னால கொண்டு வந்தாங்க. ஆனா அவரோட கூட இருந்தவன் பேய் பிசாசு இருந்தது. அவர் அவங்களுக்குள்ள ஆளுகை செய்யாதபடி என்ன பண்ணாங்க தெரியுமா? இது ஏன் வேஸ்டா விற்கிறீங்க, இது ஏன் வீணா செலவு பண்றீங்க, இது ஏழை மக்களுக்கெல்லாம் கொடுத்துருக்கலாம் இல்லையா அப்படின்னு முறுமுறுத்தாங்க. வசனமா பேசுறாங்க. அவங்கள தொடர்ந்து போராடினாங்க. ஆனா மரியா வந்து மரியாவும் மாத்தாலும் லாசரும் அவங்க சொல்ற யாருக்கும் அவங்க கீழ்ப்படியவில்லை. அல்லேலூயா. எங்க வீட்டுல இயேசு வாசம் பண்ணணும், எங்க சரீரத்துல இயேசு வாசம் பண்ணணும். அதுதான் அவங்களுடைய காரியம். நிறைய பெத்லகேமுக்கு போன யார் வீட்டுக்கு போவாங்கன்னா மரியா வீட்டுக்கு தான் போவாங்க. அவங்க வீட்டுல தான் வாசமா இருக்கு, தங்கறதுக்கு போவாங்க. அப்போ நம்ம வீட்டுக்கு கூட அப்படின்னு சொல்லுங்க, அவர் வரணும். நம்ம சரீரத்துக்குள்ள வரணும், நம்ம வீட்டுக்குள்ள வரணும், நம்ம பிள்ளைகளுக்குள்ள வரணும். ஆமென். முதலாவது உடைக்கிற காரியத்தை மரியா வந்து எப்படி இருந்துக்கணும் நீங்களே பாருங்க. நான் காலையில இப்பதான் என்கிட்ட ஒரு துளி அப்படியே கதை பேசுறேன். புருஷனை வந்து இன்னொருத்தரோட நீ பேசுற, இன்னொருத்தரால நீ கர்ப்பவதி ஆயிட்ட, உன் கூட வாழ்க்கை எனக்கு பிடிக்கவே இல்லை, உன்னை நம்பின நிச்சயம் பண்ணி மனைவியா என் கூட வைத்து வாயிலான்னு பார்த்தேன், நீ எனக்கு இப்படிப்பட்ட துரோகம் பண்ணிட்டிய. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. நல்லவாய்த்தது ஆமென் சொல்லுங்க.
அல்லேலூயா. அந்த மரியாத தேவன் அப்படி விட்டு கொடுத்தார். ஏன்னா அவங்க தேவனுக்கு பலிதாங்க. ஆமென். நம்மளும் கூட கர்த்தர் அந்த கிருபை முதல்ல நம்ம குடும்பத்தை அவர் கட்டணும். நம்ம குடும்பத்தை அவர் கட்ட நம்மளுக்குள்ள ஆளுகை செய்யணும்னா நம்மளுக்கு ஒரு சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் என்ன பண்ணணும். உங்க வீட்டில் இருக்கிறப்படியே வெளியே நீங்க இருக்க முடியாது. உங்க வீட்டில் நல்லா சாப்பிட்டு இருக்கலாம், வெளியே ஹோட்டலுக்கு போனா ஹோட்டல் சாப்பாடு ஒரு மாதிரியா தான் இருக்கும். அது போல உங்க வீட்டில் எல்லாமே உங்களை சுத்தி அன்பா பாசமா பேசலாம். ஏன் நீங்க மற்றவங்கள உங்க வீட்டில் ஆளலாம். ஆனா நீங்க வெளியே வந்துட்டா உங்களை வந்து மற்றவங்க ஆளுறவங்கள மாறுவாங்க. அதனால நான் எங்க வீட்டில் எப்படிப்பட்டவங்க தெரியுமா அப்படின்னு சொல்லுங்க. நான் இங்க வந்து என்ன வந்து இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வெளியே வந்து பேச முடியாது. அல்லேலூயா. எல்லா இடத்துலயும் நம்ம வந்து நம்ம வீட்டில் இருந்த மாதிரி இருக்க முடியாது. இன்னைக்கு ரொம்ப பேர் அது மாதிரி தான் இருக்கிறாங்க. தன்னை விட்டு கொடுக்கறது இல்லை, தன் பிடிவாதத்தை விடுறது இல்லை, கோபத்தை விடுறது இல்லை, எரிச்சலை விடுறது இல்லை. தனக்கு எதனா கொஞ்சம் பேசிட்டா போதும் அதை பிடிச்ச எதிர்த்து நிற்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆமென் சொல்லுங்க. அது அவங்க உயிருக்கு தான் ஆபத்து, குடும்பத்துக்கு தான் ஆபத்து. எப்போ நம்ம தேவன் நம்ம வாழ்க்கைக்கு வந்துட்டாரோ அல்லேலூயா, அவமானத்தை கூட நம்ம சமாதானமா சந்தோஷமா ஏத்துக்கணும். ஆமென். நல்ல வாயத்தை வந்து ஆமென் சொல்லுங்க. யோசேப்பு மரியா குடும்பத்தை அவர் கட்டினாரு. இந்த காலையில நம்ம குடும்பத்தை அவர் கட்டுறதுக்கு இங்க வந்திருக்கிறார். அவர் நம்மளுக்குள்ள ஆளுங்க செய்யணும். யோசேப்பு மரியாவோட ஆளுங்க செய்த தேவன், இயேசுவோட ஆளுங்க செய்த தேவன் நம்ம பிள்ளைகளோட ஆளுங்க செய்யணும். ஆமென். ரெண்டாவது ஃபர்ஸ்ட் வந்து உடைஞ்ச குடும்பத்தை பெரியவர் கட்டி எழுப்புவார். ஆமென் சொல்லுங்க. ரெண்டாவது பெரியவர் மத்திய சுவிசேஷம் சதி நாசம் மோசம். சதி நாசம் மோசம் மத்திய சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 2:12 வாசிங்க. சொப்பனத்தில் தேவனால எச்சரிக்கப்பட்டு வேலையம் போனார். இயேசுவை பார்த்துட்டு மரியா இயேசு யோசேப்பை பார்த்துட்டு அல்லேலூயா, அந்த குழந்தை எவ்வளோ அழகாகுது, அப்பா போனாங்கதா அம்மாவை போனாங்கதா அம்மன் சொல்லுங்க. ஆய போல மூக்குக்குதா, தாத்தா போல வாய்க்குதா அம்மன் சொல்லுங்க. சில பேர் குழந்தை பிறந்தா அப்பா மாரி இருக்கணும்னு சொல்லுவோம், ஆயா மாரி இருக்குதுன்னு சொல்லுவோம். இவங்க வராங்க பார்த்துட்டு அந்த குழந்தைக்கு வேண்டிய கிஃப்ட் எல்லாம் தராங்க. கிஃப்ட் கொடுத்தது மட்டும் இல்லை, அந்த குடும்பத்தையும் வந்து கொலை பண்ணி போடலான்னு பார்த்தாங்க. அம்மன் சொல்லுங்க. அங்க பைபிள் சொல்லுது 2 வயசு பசங்களெல்லாம் அங்க கொலை பண்ணி போட்டாங்கன்னு. அம்மன் சொல்லுங்க. இந்த குடும்பத்தை மட்டும் தான் தேவன் அன்னைக்கு பாதுகாத்துக்கிறார் தெரியுமா. 2 வயசு பசங்க 2 வயசு பசங்களை வெட்டி போடும்போது அந்த அந்த அரசாங்கம் சொல்லுது 2 வயசு பசங்க யாரையும் விடாத. அரசாங்கத்துக்கு விரோதமா அந்த குழந்தை பெருசாகி எழும்ப பாக்குதுன்றாங்க. அம்மன் சொல்லுங்க. அப்ப குழந்தை பிடிக்கும் போது 2 வயசு குழந்தைய அம்மா சும்மாந்து இருப்பாங்களா, அப்பா சும்மாந்து இருப்பாங்க. அம்மே எங்க குழந்தைய அடிக்காதீங்க, நம்ம பிள்ளைகளை அடிச்சா நம்ம விட்டுருவோமா? இல்லையா? அந்த நேரத்தில் தாய் எவ்வளவு அடிபட்டு இருப்பாங்க, தகப்ப எவ்வளவு அடிபட்டு இருப்பாரு. நம்ம பைபிள் இங்க பார்த்தா அப்படி இல்லை. இந்த பைபிள் நிறைய இருக்காது. அம்மன் சொல்லுங்க. சொல்லுங்க எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். ஆமே. ஆனா யோசேப்பு மரியா ஜீசஸ தேவன் பாதுகாத்தார். அவங்க சதி நாசம் மோசத்தை அவங்க மேலே திருப்பினார். உங்களுக்கு விரோதமா வர சதி நாசம் மோசத்தை கூட அம்மன் சொல்லுங்க, உங்களுக்கு விரோதமா தலைமையிலே கத்த திருப்புவாரு தெரியுமா. யோசேப்புக்கு விரோதமா பாருங்க சதி நாசம் மோசம் போடுறாங்க. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா 37ஆம் அதிகாரம் 18 வாசிங்க. 37:18 அவர்கள் தூரத்தில் வர கண்டு
கொலை செய்ய வேண்டும் என்று சதி யோசனை. உங்களுக்கு விரோதமா கூட சதி நாசம் மோசம் இருக்கலாம். ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு தெரியாது. ஆனா யார் சதி நாசம் மோசம் உங்களுக்கு விரோதமா பண்றாங்க, அல்லேலூயா, இந்த காலையில கர்த்தர் சொல்றாரு, அவங்க தலைக்கே கர்த்தர் திருப்பி அனுப்புவாரு. ஆமென் சொல்லுங்க. விசுவாசிக்கிறீங்களா? சொல்லுங்க. நீங்க நல்லா இருப்பீங்க. நீங்க 100 வயசு ஆகணும். சொல்லுங்க. ஒருத்தருக்கு சொல்லுங்க. ஒருத்தருக்கு பார்த்து சொல்லுங்க. நீங்க நல்லா இருப்பீங்க. 100 வயசு நீங்க வாழணும். உங்களுக்கு எதுவும் வராது. நல்லா இருப்பீங்க. நல்லா வாய்ப்புங்க. நீங்க நல்லா இருப்பீங்க. சிஸ்டர் இங்க பாருங்க, பைபிள் படிக்கிறவங்க நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. 100 வயசுக்கு வாழணும். பல்லு உடையக்கூடாது, முடி நனையக்கூடாது, கை கால் தண்ணி பிடிச்சி நடக்கக்கூடாது. அல்லேலூயா. அப்ப 2வது காரியம் பாருங்க, யோசேப்பு மரியாதைக்கு விரோதமாக ஒரு பெரிய கூட்டமும் வந்தது. ராஜா அனுப்புறாரு. கிஃப்ட் கொடுத்தாங்கன்னா மோதிரம் கொடுத்து, இப்ப சொல்றாங்களே மோதிரம் தர குழந்தைக்கு பிறந்தேன்னு, அப்பயும் மோதிரம் கொடுத்துக்கிற குழந்தை. ஆமென் சொல்லுங்க. இப்ப பிறந்த குழந்தைக்கு மோதிரம் சொல்றாங்களா இல்லையா? ஆமென் சொல்லுங்க. பாரு, இந்த குழந்தைக்கு மோதிரம் தராங்க பாருங்க. மத்திய சுவிசேஷம் 2:10 வாசிங்க. ரெக்கார்ட் வாசிங்க. சாஷ்டாங்கமா விழுந்து அதை பணிந்து கொண்டு பொண்ணு, அந்த பச்சை குழந்தைக்கு பொண்ணு கொடுத்தாங்கன்னா தெரிய போகுது. பொண்ணும் தூப வர்க்கமோ சாம்பிராணி புகை தான் தூப வர்க்கம். சாம்பிராணி புகை தரலாம் குழந்தைங்களுக்கு, வந்து பிறந்த குழந்தைங்களுக்கு அந்த சளிகளை பிடிக்காத அப்படி சாம்பிராணி புகை கொடுப்பாங்க. இதுக்கு என்ன பண்றாங்க? சைடு எடுத்துன்னு வந்துக்கிறாங்க, மோதிரம் எடுத்துன்னு வந்துக்கிறாங்க. தாய் வீட்டு சீதனத்தை இவங்க தராங்க. இப்போ குழந்தை ஃபர்ஸ்ட் குழந்தை பிறந்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க? அம்மா வீடு ஆமென் சொல்லுங்க. ஒரு கெட்டி கொலுசு என்ன சொல்றாங்க? கெட்டி கொலுசா? கெட்டி கொலுசு சறுக்குணும். அண்ணாகவுரு அது வந்து சறுக்கு அந்த அண்ணாகவுரு அப்படியே ஆடும். அது போட்டு ஆமென் சொல்லுங்க. அம்மா வீட்டில் வந்து அண்ணாகவுரு கெட்டி கொலுசு சின்ன மோதிரம், அதுக்குன்னா தெரியும். அது மோதிரத்தை கையில போட்டு கொடுக்கலன்னா அந்த புருஷன் விட. ஆமென் சொல்லுங்க. உங்க அம்மா ஒரு குழந்தை பிறந்த உடனே ஒரு புட்டி பால் கூட கொடுக்கல, இப்ப வந்து என் பையனை கொஞ்சம் வந்துருக்குவாங்க. ஆமென் சொல்லுங்க. ஆனா இங்க கொலை பண்ண வரவனுங்களா இந்த குழந்தைக்கும் இந்த குடும்பத்துக்கும் விரோதமா எழுப்பி வந்து நிக்கிறவனுங்க கிஃப்ட் கொண்டு வந்து கொடுத்துட்டு இந்த குடும்பத்தை போய் திருப்பி இந்த வீட்டில் இருக்கிறாங்க. இன்னைக்கு நைட்டு போனா இந்த குடும்பத்தை ஒட்டுமொத்தமா அழிச்சிடலாம்னு சொல்லி திருப்பி போறாங்க. அல்லேலூயா. ஆனா கர்த்தர் விடல. உங்களுக்கு விரோதமாக காரியத்தை கூட கர்த்தர் விட மாட்டாரு. நீங்க எழுதி வச்சுக்க. ஆமென் சொல்லுங்க. இந்த வசனம் பாருங்க சொல்லுது. அந்த வசனம் மத்திய சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்துல அந்த 12 பின்பு அவர்கள் திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவன் எச்சரித்தபடினால் வேற வழியா அந்த தேசத்துக்கு திரும்பி போனாங்க. ஆமென். அப்புறம் அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்துல யோசேப்புக்கும் காணப்பட்டு ஏரோது பிள்ளைய கொலை செய்ய தேனான். அதனால் எழுந்து பிள்ளையும் அது தாயையும் கூட்டிக் கொண்டு சொன்னதான் எதிர்ப்பு ஓடி போங்க. ஆமென். அப்ப அந்த 7 மாசம் உங்களுக்கு விரோதமா எந்த சதி நாசம் மோசம் என்னன்னு உங்க கண்ணுக்கே தெரியாத உங்களுக்கு விரோதமா இருந்ததோ நான் சொல்றேன். கர்த்தர் சொல்றாரு, இந்த மாசம் அதை முறியடிப்பார். முறியடிக்கிறது மட்டும் இல்ல, அந்த பெரியவர் யார் பண்ணாங்களோ அவங்க பக்கமா வந்து திருப்புவார். நீங்க பாருங்க, அந்த 2 வயசு கொலைய கொலை பண்ணாங்க. மோசையை தவிர மோசையும் சேர்த்துதான் அங்க கொலை பண்ணிருக்கணும். ஆனா மோசை தேவனுக்கு தேவைப்படுறாரு. யார் யாரு தேவனுக்கு தேவை பண்ணுமோ
அவர் விரோதமா எந்த சதி நாசம் மோசம் வருதோ அதை தேவன் வேடிக்கை பார்த்து நிறுத்த மாட்டார். மோசே 2 வயசு பையன் அவர் தண்ணியில தூக்கி போட்டு தண்ணியில தூக்கி போட்டு அந்த குழந்தை செத்துறன்னு பார்த்தா யாரு அந்த குழந்தைய வந்து சாவடிக்கிறான்னு பார்த்தாங்களோ அதே குழந்தைய தூக்கி சாவடிக்கிறவங்க கொடுத்து அல்லேலூயா தேவன் அதை பாதுகாத்தார். எந்த தாயார் குழந்தைய தூக்கி போட்டாங்களோ அதே தாய் கண்டை கொடுத்து பார்வனுடைய மகள் சொல்லுது இந்த குழந்தைய எனக்குன்னு வளர்ந்து மீது அத்தனை குழந்தைய என்ன பண்றாங்க அழிச்சிட்டாங்க சாவடிச்சிட்டாங்க பாருங்க. அதுக்கத்த பலனை மோசே பெரியவன் ஆன உடனேயும் அல்லேலூயா எகிப்து தேசத்துல சாவில்லாத வீடு ஒரு வீடு இல்லையா, ரத்தம் பூசுற வீடு பாதுகாக்கப்பட்ட வீடா இருந்தது. ரத்தம் பூசாத வீடு மரண வீடா இருந்தது. இந்த காலையில உங்க வீட்டுல கூட ரத்தம் பூசப்படும். இயேசுவின் ரத்தம் பூசப்படும். உங்க மேல இயேசுவின் ரத்தம் பூசப்படும். உங்களை எது முயற்சி எடுக்குதோ யார் எடுத்தாலும் எந்த பேய பிசாசு கீழே விழுந்து போன சாத்தானோ இல்ல உங்க பகுதியில் இருக்கிற எந்த பொல்லாத மனுஷனுடைய எண்ணமா இருந்தாலும் இதை எழுதி வச்சுங்க. கர்த்தர் அதை அவங்க மாதிரியே திருப்புவார். உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு பெரியவர், உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு பெரியவர், உங்களுக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர். முடியுது. 3வது ஃபர்ஸ்ட் பெரியவர் உங்க குடும்பத்தை கட்டுவார். 2வது பெரியவர் உங்களுக்கு விரோதமா வர சதி முறியடிப்பார் அப்படின்னு சொல்லுங்க. 3வது பெரியவர் என்னை கலங்க வைக்கிறதும் அழ வைக்கிறதையும் ஆசீர்வாதமா மாற்றுவார். அப்படிங்கிற ஒரு வசனம் பாருங்க. லூக்கா சுவிசேஷத்துல 1ஆம் அதிகாரம் 1:29 வாசிங்க. 1:20 அவன் வார்த்தையினால் கலங்கி ஆமென் பாருங்க சொல்லு. அவளும் அவனுடைய வார்த்தையை கண்டு கலங்கி இந்த வாய்த்தது எப்படிப்பட்டது என்று சிந்தித்து கலங்கிறது. அவன் சொல்லுங்க. நீங்க பாருங்க லூக்கா யோவான் சுவிசேஷம் 14:1 சொல்லுது உங்க இருதயம் கலங்காமலும் பயப்படாம இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமா இருக்கிறது போல என்னிடத்திலேயும் விசுவாசமா இருக்கின்ற அவன் சொல்லுங்க. இருதயம் கலங்கணும்னா இப்ப நீங்க கலங்குறீங்க, உங்க கண்ணு கலங்காது, கலங்குமா கலங்காத அவன் சொல்லுங்க. இப்ப நீங்க இந்த 7 மாசம் எது கலங்குறீங்க, எது அழுதீங்க, எது நீங்க அழைத்து கலங்கினேன், நான் இவங்களெல்லாம் பார்த்தேன், இவங்களுக்கெல்லாம் நல்லதெல்லாம் செய்தேன், ஆமே இவங்களாம் என்ன ஆதரிப்பாங்கன்னு நினைச்சேன் அப்படி நினைச்சீங்கன்னா நீங்க எந்த காரியத்துல கலங்குனீங்களோ எந்த காரியத்துல அழுதீங்களோ அதை ஆசீர்வாதமா மாற்றுங்க. பாருங்க எப்படி ஆசீர்வாதமா மாத்துற பாருங்க. லூக்கா சுவிசேஷம் 1:28 அவள் இருந்த வீட்டில தேவதூதன் பிரவேசித்து கிருபை பெற்றவனே வாழ்க, கர்த்தர் உன்னோட கூட இருப்பார், நீ பெண்களுக்குள்ள பாருங்க கூடியே இருப்பன்றாரு, ஆசீர்வாதமும் தருவன்றாரு, கிருபையும் தருவன்றாரு. யார் கிருபை தருவாரு? எல்லாருக்கும் தர மாட்டாரு. நீ கலையினுங்கிறியா, நீ அழுதுனுங்கிறியா, உனக்கு வேண்டிய வருமானங்கள் வந்து நீ இந்த 7 மாசம் கிடைக்காத கூட போயிருக்கலாம். நீ எதிர்பார்க்கிற ஆசீர்வாதமான காரியத்துல நீ போய் நிக்காத கூட இருந்திருக்கலாம். ஆனா இந்த காலையில கர்த்தர் சொல்ற உனக்குள்ள இருக்கிற பெரியவரே, நீ எதுல கலங்கினியோ எதுல அழுதியோ நீ உன்னை எழுதி வச்சுக்க. இந்த மாசத்துல கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்க போறாரு. மரியாதை ஆசீர்வதித்தவர் இங்க வந்துகிறாரு. ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு ஆசீர்வதித்த தெய்வம் இங்க வந்துகிறாரு. அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. ஆபிரகாம் வீட்டை விட்டு வெளியே போக சொல்றாரு. எப்படி இருக்கும்? ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2 சொல்லுது வாசிங்க. 12:2 நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து
உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்ப. அதுக்கு மேல என்ன சொல்றாரு பாருங்க, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு. ஏன்னா இது அடக்கமா, இப்ப எங்க அப்பா எங்களுக்கு நல்ல வீடு கொடுத்துக்கிறாரு, அதை விட்டுட்டு எந்த வீட்டுக்கு போறது? நான் இருக்கிற தேசம் எல்லாம் எங்க பங்காளிங்க, சொந்தக்காரங்க, பந்தக்காரங்க, ஃப்ரெண்டுங்க, நண்பர்கள், முகம் மூஞ்செல்லாம் பார்த்து பழகின தேசம். இப்போ அறியாத தெரியாத இடத்துக்கு கொண்டு போனா இது நியாயமா? ஒத்துக்க முடியுமா? நம்ம ஆளுங்க பாரு 10 வீட்டில் தான் இருப்பாங்க. அல்லேலூயா. ஏன்னா ஊருக்கு அது பேசணும், நல்லா கொஞ்சம் நாகரிகம், கொஞ்சம் நீட்டாக போன இடத்துல போனால் பேச முடியாது. அப்படின்னு சொல்லுங்க. எங்க கும்பலாக இருக்குது அந்த இடத்துல இருந்தாங்கன்னா எங்க டைம் பாஸ் நல்லா இருக்கும். அப்படின்னு சொல்லுங்க. ஒரு அல்லியா சொல்லுங்கன்னா, இந்த இடத்துல கும்பல்ல இருக்கிறாரு ஆபிரகாம், பங்காளி, சித்தப்பா, பெரியப்பா, நடப்பா, தாத்தா, பெரிய தாத்தா, சின்ன தாத்தா, இது பெரிய குடும்பத்தோடு இருக்கிறாரு. இப்போ அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? தேசத்தை விட்டு, உன் இனத்தை விட்டு, உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு நான் சொல்ற தேசத்துக்கு நீ போ. எப்பவும் இப்ப நம்மளுக்கு ஏன் தெரியுமா ஆசீர்வாதம் இல்லாத போது? அப்படின்னு சொல்லுங்க. நம்ம யாருன்னா ஒருத்தர் மேல சாய்ந்து வாழ்ந்து பழகமாயிடுச்சு. நீ கர்த்தர் அதை மாத்தணும். அல்லேலூயா. புறப்பட்டு போன்ற ஃபர்ஸ்ட் நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்தும், உன்னை ஆசீர்வாதமா அப்படின்னு சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா ஆசீர்வாதமா சொன்னாரு, அங்க அது அப்படியே நடக்கல. அவர் போன தேசத்துல மனைவி மேல ஆசைப்பட்டு இந்த மனுஷன் கொண்டாடினே சொல்லியிருக்கிறாரு, என் மனைவி தான் சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஊருக்கு போனோடனே அந்த அம்மா ரொம்ப அழகாயிட்டாங்க. என்னதான் அவங்க முகத்துல போறாங்கன்னு தெரியல, அவ்வளவு மூஞ்சை பார்க்க முடியல, அவ்வளவு சிவப்பு, அவளுக்கு அழகாயிட்டாங்க. இப்ப அங்க இருக்கிற ராஜா என்ன பண்ணாரு, அழகா இருக்கிற பெண்களை அரண்மனை கூப்பிடுவார். இப்ப பார்த்தா இவங்க அரண்மனை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லுங்க. அந்த மனுஷன் கலைஞ்சிருக்க மாட்டாரு, அந்த மனுஷன் அழைந்திருக்க மாட்டாரு, அந்த அம்மா அழைந்திருக்க மாட்டாங்க. எங்க வீட்டுல இருந்த, எங்க சொந்தக்காரர் கூட இருந்த, அம்மே எங்க தேசத்துல இருந்த, இந்த சாமி பேரு, இந்த சாமி சொல்லி எங்களை வெளியே கொண்டு வந்தது. ஆனா எவங்கிட்ட எங்களை கொடுத்துட்டு, அல்லேலூயா. மனைவி அரண்மனையில, புருஷன் வெளியே எப்படி அழுதிருப்பாங்க? நான் எனக்கு தெரிஞ்சது அவங்க கலங்கிருப்பாங்க, அழுதிருப்பாங்க, அவமானப்பட்டு இருப்பாங்க, எவ்வளவு நாள் சாப்பிடாத ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அவங்க உள்ள என்ன பண்றாங்கன்னு தெரியல. அந்த அரசாங்கம் மோசம் அப்படின்னு சொல்லுங்க. ஆனா கர்த்தர் விடல. ஆபிரகாம் ஆசீர்வதிக்கவே அந்த அவமானமான காரியத்தை அவங்களை உள்ள அனுப்பி பாவனுக்கு சரியான பாதையை கொடுத்து அந்த அம்மாவை தொடாதபடி, அல்லேலூயா, பாவன் கண்ட என்னென்ன ஆசீர்வாதம் இருந்ததோ அதை ஆபிரகாமுக்கு கொடுக்கறதுக்கு தேவன் அதை பண்ணாரு அப்படின்னு சொல்லுங்க. நீங்க அதுக்கப்புறம் பாருங்க, அந்த அரண்மனையில இருந்து வேலை கிடைச்ச கூட அந்த ஆபிரகாம் மனைவியோட அனுப்புறாங்க. அந்த அம்மா தான் 2வது மனைவி ஆகிறாங்க. அமை அந்த அரண்மனையில் இருக்கிற அந்த பார்வன் இந்த சொத்தை தேவன் ஆபிரகாம் கொடுத்து அவரை வெளியே அனுப்புறாரு. உங்களை கூட கத்துறது ஆசீர்வாதம். எதுல நீ கலங்க, எதுல நீ அழுவுற அப்படின்னு சொல்லுங்க. பாரு, இவங்க கலங்கினாங்க, அழுதாங்க. மரியா வீட்டையும் ஆசீர்வதித்தாரு, மரியா போன இடத்தையும் அவர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. நான் முடிகிற லூக்கா 1 அந்த அதிகாரத்துல சொல்ல, அவங்க போன இடத்தை எப்படி ஆசீர்வதிக்கிறார். அதே அதிகாரம் 42 41 இல்ல 41 வாசிங்க. 40 வருஷம் 40 39. அந்த நாட்களிலே மரியா எழுந்து மலை நாட்டிலே எலிசபெத்தை வாழ்த்தினார்.
எலிசபெத் மரியாவுடைய வாழ்த்துதலை கேட்டபோது அவர் வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளினது. எலிசபெத் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு உரத்த சத்தத்தோட பெண்களுக்குள்ள நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க. அல்லேலூயா. உங்களை கூட கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். இவங்க பேர் ஆசீர்வதிக்கிறாங்க. அப்ப மரியா போன இடமெல்லாம் அவங்க எந்த அளவுக்கு அவங்க கலங்கினாங்களோ, எந்த அளவுக்கு அவங்க அழுதாங்களோ, எந்த அளவுக்கு இன்னைக்கு யாரும் ஆதரிக்க உதவி செய்ய இந்த மாதம் முழுவதும் நடத்துறதுக்கு அந்த தேவையில்லை தர இல்லைன்னு கதறி இருப்பாங்களோ, அந்த அளவுக்கு தேவன் அவங்களுக்குள்ள ஆளுகை செய்து அல்லேலூயா அவங்க மற்றவங்களுக்கு அவங்களே ஆசீர்வதித்தாரு. மற்றவங்களுக்கு அவங்கள ஆசீர்வதிக்கப்பட்டவங்க இருந்துச்சு. உங்களை கூட கத்துறாங்க ஜெபம் பண்ணாமா? அவன் சொல்லுங்க. நான் வசனது எரேமியா 10ஆம் அதிகாரம். இப்ப 6 வாசிங்க. எரேமியா 10:6. கர்த்தாவே உமக்கு ஒப்பானவன் இல்லை, நீ பெரியவர், உன் நாமம் வல்லமையில பெரியது. முதல் பெரியவர் எங்க? எனக்குள்ள இருந்து என்ன பண்ணுவார் பெரியவர்? துணி துவச்சு தருவார். என்ன பண்ணுவார் பெரியவர்? குடும்பத்தை கட்டுவார். அதனால உங்களுக்குள்ள இருக்கிற உங்க குடும்பம் கட்டனா உங்களுக்கு வர கொந்தளிப்பனா உடனே நீங்க அடைக்கணும். அப்பதான் அது உங்களுக்குள்ள இருப்பாரு. புரியுதா? அதான் சொல்றேன். நாளைக்கு திருப்பி பேசுவோம். நெருப்பு இருக்கிற இடத்துல இருக்க முடியுமா? உங்க வீட்டை சுத்தி நெருப்பு இருக்குது. நடுவில் என்னை கூப்பிட்டு பாஸ்டர் நீங்க வந்து ஜெபம் பண்ணிட்டு போனா நான் வருவேன்னா, இந்த பக்கம் வெயில அடிச்சாவே மேல பேன் போட்டானா அனல் கொட்டும் போது ஐயோ அந்த வீட்டுக்கும் போக கூடாது நிக்கிறவங்க. அப்ப நெருப்பு தான் போகும். அவன் சொல்லுங்க. அவன் வாக்குவாதம் பேசுறது, கோவப்படுறது, எரிச்சல் அடைகிறது. ஒரு பிரச்சனை வந்தா காலையில தொடங்கி நைட்டு வரைக்கும் அதே காப்புறா, அதே பேச்சை பேசி 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 அவன் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு கர்த்தர் அதை நம்மளை விட்டு வெளியே துரத்தணும். எது நடந்தாலும் அவன் சொல்லுங்க. என்ன சொல்லணும்? பெரியவர் பார்த்துக்குவார். சொல்லுங்க. யார் பார்த்துக்குவாரு? எது நடந்தாலும் யார் பார்த்துக்குவாரு? பெரியவர் பார்த்துக்குவார். ரெண்டாவது, பெரியவர் கட்டுவார். பெரியவர் சதிகளை முறியடிப்பார். பெரியவர் கலைஞர் காரியத்தை ஆசீர்வாதமா ஜெபம் பண்ணலாமா?